ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் சாதம். வீட்டில் வேறு காய்கறி எதுவுமே இல்லையா, ஒரே சாம்பார் புளிக்குழம்புன்னு சாப்பிட்டு கடுப்பாக வருதா, கண்டிப்பாக இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரத்துலேயும் செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அரைமுடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப முந்திரி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ இந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த உளுந்து, கடுகு, சோம்பு 3ஐயும் போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற முந்திரியும் போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி நிறையா வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வெரைட்டி ரைஸில் வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். தேவைக்கேற்ப உப்பு இப்போயே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு அதை நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடிப்பிடிக்கும், அதனால் கைவிடாமல் கிண்டி விடுங்க. நான் சாதம் ஏற்கனவே வச்சுட்டேன். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நம்ம சாதம் சீக்கிரமாகவே வச்சுறது நல்லது. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ் நல்லா பொழு பொழுன்னு வரும். நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு இது நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.